Hi students, நாம இன்னைக்கு பார்க்க போற chapter coordinate geometry. Coordinate geometryல உள்ள important formulas வந்து என்ன அப்படின்றத இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த part 3 வீடியோல வந்து நம்ம வந்து டீல் பண்ண போறது straight line. சரிங்களா? So straight lineக்கு என்னெல்லாம் equations வந்து நம்ம வந்து யூஸ் பண்றோம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல டீடைலா வந்து பார்க்கலாம். So first நான் வந்து ஒரு x and y axis வந்து கன்சிடர் பண்ணிக்க போறேன். சரிங்களா? So இது x axis, இது வந்து y axis. இப்போ இதுல நான் வந்து ஒரு straight line வந்து கன்சிடர் பண்ணிக்க போறேன். So இதுதான் நான் கன்சிடர் பண்ணிருக்க straight line. So இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த straight line கான ஈக்குவேஷன் வந்து எப்படி இருக்கும்னா அதோட general form என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ax plus by plus c is equal to 0. So இதுதான் வந்து பாத்தீங்கன்னா equation of a straight line அதோட general form. சரிங்களா? So இப்போ இதோட features என்ன அப்படின்றத பார்க்கலாம். So இந்த equation வந்து பாருங்க, இது வந்து என்னது? ஒரு 1 degree equation. So 1 degree equation. ஏன் இதை வந்து 1 degree equation அப்படின்னு வந்து சொல்றோம்? இங்க வந்து பாருங்க x ஓட பவர்ல வந்து 1 இருக்கு, அதே மாதிரி y ஓட பவர்ல வந்து 1 இருக்கு. ஸோ 1 இருக்கிறதுனால இதை வந்து ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? ஸோ அதனால வெறும் x-ஆ வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி இங்க வந்து y-ஆ வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து என்னது? ஒரு 1 degree equation. நெக்ஸ்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வேரியபிள்ஸ் வந்து இருக்கு, டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ். ஒன்னு வந்து x, இன்னொன்னு வந்து y. சரிங்களா? ஸோ இந்த x and y வந்து என்னது? வேரியபிள்ஸ். So next வந்து பாருங்க இந்த a, b, c இது எல்லாமே வந்து என்னது? ரியல் நம்பர்ஸ். So a, b, c இது எல்லாமே ரியல் நம்பர்ஸ். So இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் வந்து இருக்கு பாத்தீங்களா? So இதுக்கான கண்டிஷன் என்ன அப்படின்றத வந்து பார்த்தோம்னா a and b வந்து பாத்தீங்கன்னா ஒரே டைம்ல வந்து ஜீரோவா வந்து இருக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ இப்போ வந்து ரெண்டுமே ஜீரோ அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வெறும் c மட்டும்தான் கிடைக்கும். cன்றது வந்து கான்ஸ்டன்ட். இது வந்து அப்படின்னா என்னது? ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனே வந்து கிடையாது. ஸோ அட்லீஸ்ட் ஒரு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேல்யூ வந்து இருக்கணும். ரெண்டுக்கும் இருக்கலாம், பட் ஆனா வந்து மினிமம் வந்து பார்த்தோம்னா ஏதாவது ஒரு இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து வேல்யூ வந்து இருக்கணும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சில ஃபீச்சர்ஸ் ஆஃப் அ ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து பார்க்க போறது என்னது? parallel to x axis. ஸோ இப்போ இதே மாதிரி நான் வந்து x and y axis வந்து எடுத்துக்கிறேன். இது x axis, இது வந்து y axis. சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து கன்சிடர் பண்ணிக்க போறேன். இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கணும்? parallel to x axis-ஆ வந்து இருக்கணும். ஸோ இதுதானே x axis. x axis-க்கு வந்து அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து parallel-ஆ வந்து இருந்துச்சுன்னா எப்படி வந்து இருக்கும்? இந்த மாதிரி வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கும் x axis-க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து நான் வந்து b அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ இதுல வந்து நம்ம 3 டிஃப்ரெண்ட் கேசஸ் வந்து பார்க்கலாம். ஸோ என்னென்ன அப்படின்றத இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் இப்போ நான் என்ன எடுத்துக்க போறேன்? அதாவது இப்போ b வந்து கிரேட்டர் தென் 0 அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ அப்படின்னு என்ன அர்த்தம்? இது வந்து பாசிட்டிவ் வேல்யூவா வந்து இருக்கு அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ இந்த மாதிரி வந்து இருந்துச்சுன்னா என்னது? y is equal to b. அதாவது ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து x axis வந்து parallel-ஆ வந்து இருக்கும்போது அதோட ஈக்குவேஷன் எப்படி வந்து இருக்கும்? y is equal to இந்த டிஸ்டன்ஸ்க்கு வந்து ஈக்குவலா வந்து இருக்கும். ஸோ y is equal to என்னது? b. சரிங்களா? ஸோ y is equal to b னா என்ன அர்த்தம்? அதாவது இந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து பாத்தீங்கன்னா x axis-க்கு வந்து above மேல வந்து இருக்கு அப்படின்னு வந்து அர்த்தம். சரிங்களா? ஸோ it lies above x axis. இப்போ செகண்ட் கேஸ் வந்து பார்க்கலாம். சரிங்களா? இப்போ வந்து b is less than of 0 அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது b is less than of 0னா இங்க இருக்கு அப்படின்னு வந்து அர்த்தம். சரிங்களா? இந்த ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இது வந்து எதை வந்து குறிக்குது? இதுவும் அதே மாதிரி தான். இதோட ஈக்குவேஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் y is equal to b க்கு ஈக்குவலா தான் வந்து இருக்கும். lies below x axis. ஸோ இங்க வந்து lies below வந்து போட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கேஸ் வந்து இப்போ வந்து பார்க்கலாம். இப்போ b is equal to 0. அதாவது bன்ற டிஸ்டன்ஸே வந்து இல்ல. இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து என்னது? அப்படின்னா x axisல வந்து அப்படியே லொகேட் ஆயிருக்கு அப்படின்ற அர்த்தம். சரிங்களா? ஸோ b is equal to 0னா இதுக்கும் அந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? y is equal to b தான். பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா the line is x axis itself.
சரிங்களா? நெக்ஸ்ட் நாம வந்து பார்க்க போறது, அதாவது ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து y ஆக்சிஸ்க்கு வந்து பேரலா வந்து இருந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். சரிங்களா? சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் x and y ஆக்சிஸ் வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். சோ இது x ஆக்சிஸா, இது y ஆக்சிஸா. இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து கன்சிடர் பண்ணிக்க போறோம். அது வந்து எப்படி இருக்கு? parallel to y ஆக்சிஸ்க்கு வந்து இருக்கு. சரிங்களா? சோ இதுதான் அந்த ஸ்ட்ரைட் லைன். சோ இப்போ இது ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா c அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ இதுக்கான 3 டிஃப்ரெண்ட் கேசஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் இப்போ வந்து பாருங்க c இஸ் கிரேட்டர் தென் 0. ஸோ இப்போ c வந்து கிரேட்டர் தென் 0வா இருந்ததுன்னா இந்த ஈக்குவேஷன் ஜென்ரலா வந்து எப்படி வந்து இருக்கும்? அதாவது ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து y ஆக்சிஸ்க்கு வந்து பேரலா வந்து இருக்கும்போது இதோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? x is equal to இந்த டிஸ்டன்ஸ்க்கு ஈக்குவலா வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ x is equal to c. ஸோ இதுதான் இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஈக்குவேஷன். ஸோ இப்போ இந்த லைன் வந்து எங்க இருக்கு? அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸா, இது வந்து எக்ஸ் ஆக்சிஸோட ரைட் சைடு. ஸோ இங்கிட்டு இருக்கிறது வந்து என்ன சொல்லுவாங்க? எக்ஸ் ஆக்சிஸோட லெஃப்ட் சைடு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து பாருங்க இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து எங்க வந்து இருக்கு? அதாவது ரைட் சைடு ஆஃப் ஒய் ஆக்சிஸ் வந்து இருக்கு. சரிங்களா? ரைட் சைடு ஆஃப் ஒய் ஆக்சிஸ், அதாவது c வந்து கிரேட்டர் தென் 0வா வந்து இருக்கும்போது இந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து ரைட் சைடு ஆஃப் y ஆக்சிஸ்க்கு வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இதே இது வந்து c இஸ் லெஸ் தென் ஆஃப் 0வா இருக்கும்போது ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் இருக்கும். x is equal to c. பட் ஆனா வந்து பார்த்தோம்னா அந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து இந்த சைட்ல வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ லெஃப்ட் சைடு ஆஃப் y ஆக்சிஸ். ஸோ தேர்ட் கேஸ் வந்து என்னது? இப்போ c is equal to 0 அப்படின்னா x is equal to c தான். சரிங்களா? ஸோ அப்படின்னா அந்த லைன் வந்து என்னது? y ஆக்சிஸ் itself. அந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து எப்படி இருக்கு? y ஆக்சிஸ்ல அப்படியே வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ அதை தான் வந்து இங்க வந்து மீன் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஒரு ஸ்ட்ரைட் லைன் x ஆக்சிஸ்க்கு வந்து பேரலா இருக்கும்போது என்னென்ன கேசஸ் அப்படின்றத பார்த்தோம். அதே இது வந்து y ஆக்சிஸ்க்கு வந்து பேரலா இருக்கும்போது என்னென்ன அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்தாச்சு. சரிங்களா? நெக்ஸ்ட் நாம வந்து பார்க்க போறது 4 டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னது? ஸ்லோப், இன்டர்செப்ட், ஃபார்ம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம். தேர்ட் பார்க்க போறது 2 பாயிண்ட் ஃபார்ம். நெக்ஸ்ட் நாம வந்து பார்க்க போறது இன்டர்செப்ட் ஃபார்ம். ஸோ இதுக்கான ஈக்குவேஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னது? ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம். இப்போ ஒரு எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ். இப்போ இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் என்னவா இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ இந்த லைன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒய் ஆக்சிஸ் இருக்கு பாத்தீங்களா? இதுல மேக் பண்ற டிஸ்டன்ஸ் வந்து c அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். இந்த cன்றது வந்து என்னது? ஒய் இன்டர்செப்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி இப்போ இந்த ஸ்ட்ரைட் லைனோட ஸ்லோப் வந்து m அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து என்ன தெரியுது? m தெரியுது, c தெரியுது. ஸோ இதை யூஸ் பண்ணி எப்படி இந்த ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்கான ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா y is equal to mx plus c. cன்றது வந்து y இன்டர்செப்ட், mன்றது வந்து ஸ்லோப். சரிங்களா? ஸோ இது மூலமா இதோட ஈக்குவேஷன் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ இது பேர் வந்து என்னது? ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம். அடுத்து வந்து நம்ம வந்து பார்க்க போறது பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம். ஸோ நேம்லயே வந்து இருக்கு. ஸோ பாயிண்ட் ஸ்லோப்னா என்னது? ஒரு பாயிண்ட் வந்து இருக்கணும், அதே மாதிரி என்ன இருக்கணும்? ஸ்லோப் வந்து இருக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு லைன் வந்து இருக்கு, அதோட ஸ்லோப் வந்து m அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த லைன் வந்து பாஸ் த்ரூ த பாயிண்ட் வந்து a, அது வந்து என்னது? x1, y1 அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து இருந்துச்சுன்னா இதுக்கான ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா y மைனஸ் ஆஃப் y1. y1ன்றது வந்து இந்த x and y கோஆர்டினேட்டை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ y மைனஸ் y1 வந்து எதுக்கு வந்து ஈக்குவல்? m இன்டூ, அதாவது ஸ்லோப் இன்டூ x மைனஸ் ஆஃப் x1 வந்து ஈக்குவல். ஸோ இது மூலமா அந்த ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷனை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். அடுத்து நம்ம
நம்ம வந்து பார்க்க போறது 2 பாயிண்ட் ஃபார்ம். இந்த நேம்லயே வந்து இருக்கு. ரெண்டு பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்திருந்தாங்கன்னா, அதாவது ஏன்ற பாயிண்ட் வந்து இப்போ வந்து x1, y1 அப்படின்னு வந்து எடுத்துக்கிறோம். bன்ற பாயிண்ட் வந்து x2, y2. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு லைன் வந்து இருக்கு பாத்தீங்களா? ஸோ இந்த லைனுக்கான ஈக்குவேஷன் அது எப்படி வந்து கண்டுபிடிக்கும்? y minus of y1 by y2 minus of y1 is equal to x minus of x1 divided by x2 minus of x1. சரிங்களா? ஸோ இதுல சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரைட் லைன் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் நாம வந்து பார்க்க போறது இன்டர்செப்ட் ஃபார்ம். இப்போ வந்து ஒரு x and y ஆக்சிஸ் வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. இது x ஆக்சிஸ், இது வந்து y ஆக்சிஸ். சரிங்களா? ஸோ இப்படி வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து இருக்கு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து x ஆக்சிஸ்ல வந்து மேக் பண்ற டிஸ்டன்ஸ் வந்து a அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். அதே மாதிரி y ஆக்சிஸ்ல வந்து மேக் பண்ற டிஸ்டன்ஸ் b அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். அதாவது இது வந்து x இன்டர்செப்ட், இது வந்து y இன்டர்செப்ட். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஸ்ட்ரைட் லைனுக்கான ஈக்குவேஷன் எப்படி வந்து இருக்கும்? அதாவது x by a plus y by b is equal to 1க்கு வந்து ஈக்குவலா வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து என்னது? இன்டர்செப்ட் ஃபார்ம். ஸோ இது மூலமா இந்த ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரைட் லைன் வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நாம வந்து பார்க்க போறது ஈக்குவேஷன் ஆஃப் அ லைன். ஸோ இந்த லைன் வந்து எப்படி வந்து இருக்குது? இன்னொரு லைனுக்கு வந்து பேரலா வந்து இருக்குது. ஸோ பேரலல் டு எ லைன். ஸோ அதோட ஈக்குவேஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத இப்போ வந்து பார்க்க போறோம். ஸோ இதை வந்து பிக்டோரியலா வந்து ரெப்ரசென்ட் பண்ணணும்னா இப்போ எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இது வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னு வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன் வந்து எப்படி இருக்கும்? ஜெனரல் ஃபார்ம் எப்படி இருக்கும்? ax plus by plus c is equal to 0. ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கும். இப்போ இந்த ஸ்ட்ரைட் லைனுக்கு வந்து பேரலா வந்து இன்னொரு ஸ்ட்ரைட் லைன் இருக்கு அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பேரலா வந்து இருக்கு. பேரலா என்ன அர்த்தம்? இந்த ரெண்டு ஸ்ட்ரைட் லைனும் எப்பயும் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டிக்காது, கிராஸ் பண்ணிக்காது. சரிங்களா? ஸோ அதுதான் வந்து பேரலுக்கான மீனிங். ஸோ இந்த மாதிரி வந்து இருந்துச்சுன்னா இந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து இருக்கு பாத்தீங்களா? அதாவது இதோட ஈக்குவேஷன் வந்து எப்படி வந்து இருக்கும்? இதோட ஈக்குவேஷன் அது எப்படி வந்து இருக்கும்னா ax plus by. ஸோ இங்க இருக்கு பாத்தீங்களா? இது அப்படியே வந்து இருக்கும். இங்க cன்ற கான்ஸ்டன்ட் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? இதுக்கு பதிலா இங்க வந்து வேற ஒரு கான்ஸ்டன்ட் வந்து கிடைக்கும். அதாவது kன்ற கான்ஸ்டன்ட் வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த லைன் வந்து நான் வந்து L1 அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ L1 ஓட ஜெனரல் ஃபார்ம் எப்படி இருக்கு? ax plus by plus c is equal to 0. இந்த மாதிரி வந்து இருக்கு. இந்த ஸ்ட்ரைட் லைனோட லைன் வந்து L2 அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ L2 ஓட ஈக்குவேஷன் ஜெனரல் ஃபார்ம் வந்து எப்படி வந்து இருக்கும்? ax plus by plus k is equal to 0. சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துட்டு அதோட ஸ்லோப் வந்து கேட்டாங்கன்னா அதை வந்து எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது? ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் a by b. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது ஏன்றது வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x வந்து குறிக்குது. சரிங்களா? அதாவது இங்க x இருக்கு பாத்தீங்களா? x ஓட கோஎஃபிஷியன்ட் தான் இந்த a. அதே மாதிரி bன்றது வந்து என்னது? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y. y இருக்கு பாத்தீங்களா? y ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து குறிக்குது. சரிங்களா? சோ இப்போ லைன் L1 ஓட ஸ்லோப் வந்து என்னன்னு வந்து பார்த்தோம்னா, அதாவது இப்போ வந்து m1 அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். அதாவது லைன் L1 ஓட ஸ்லோப் வந்து m1. சோ m1 வந்து எதுக்கு வந்து ஈக்குவல்? மைனஸ் ஆஃப் a by b க்கு வந்து ஈக்குவல். சோ சிமிலர்லி இப்போ வந்து L2 கான ஸ்லோப் வந்து என்ன அப்படின்றத பார்க்கலாம். L2 is equal to என்னது? m2வா? சோ m2 வந்து எதுக்கு வந்து ஈக்குவல்? இங்கேயும் வந்து பாருங்க கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x வந்து a இருக்கு. சோ மைனஸ் வந்து போட்டுக்கோங்க, a போட்டுக்கோங்க, டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y வந்து என்னது? b க்கு வந்து ஈக்குவலா? சோ b. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா m1 is equal to m2. அதாவது இப்போ ரெண்டு ஸ்ட்ரைட் லைன் வந்து பேரலா வந்து இருந்துச்சுன்னா அதோட ஸ்லோப் வந்து என்ன? எப்பயும் வந்து ஈக்குவலா வந்து இருக்கும். சரிங்களா? சோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போறது ஈக்குவேஷன் ஆஃப் a லைன் perpendicular to a line. சோ அதோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். சோ ஈக்குவேஷன் ஆஃப் a line perpendicular to a line. சோ இப்போ ரெண்டு லைன் வந்து நான் வந்து கன்சிடர் பண்ணிக்க போறேன். இது வந்து லைன் L1. இதோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? ax plus by plus c is equal to 0. இப்போ இன்னொரு ஸ்ட்ரைட் லைன் கன்சிடர் பண்ணிக்க போறேன். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த லைன் L1 க்கு வந்து பெர்பெண்டிகுலரா வந்து இருக்கு. சரிங்களா? பெர்பெண்டிகுலர்னா மேக்கிங் 90 டிகிரி அப்படின்னு வந்து அர்த்தம். சரிங்களா? ரெண்டு லைனுக்குள்ள ஆங்கிள் வந்து 90 டிகிரியா வந்து இருக்கு அப்படின்னு வந்து அர்த்தம்.
ஸோ இந்த லைன் L2 ஓட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, அதாவது bx இங்க வந்து பாத்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் வந்து அப்படியே வந்து மாத்திக்கணும். bx மைனஸ் ஆஃப் ay சரிங்களா பிளஸ் k இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ஃபார்ம்ல வந்து இருக்கும் சரிங்களா. ஸோ இப்போ இதோட எடுத்து எழுதலாம். லைன் 1 இதோட ஈக்குவேஷன் வந்து என்னது ax plus by plus c is equal to 0. இப்போ L2ன்றது வந்து பெர்பெண்டிகுலர் லைன். ஸோ பெர்பெண்டிகுலர் லைனா வந்து இருக்கும்போது இதோட கோஎஃபிஷியன்ட் வந்து மாறுமா. ஸோ ஏக்கு பதிலாக b போட்டுக்கோங்க. bx சிம்பிள் வந்து மைனஸ் வந்து இங்கே வந்து மாற்றிக்கோங்க. பிக்கு பதிலாக a போட்டுக்கோங்க. ay பிளஸ் கான்ஸ்டன்ட் c அதே இது கிடைக்காது, இங்கே வந்து வேற கான்ஸ்டன்ட் வந்து கிடைக்கும். ஸோ பிளஸ் k இஸ் ஈக்குவல் டு 0 சரிங்களா. ஸோ இப்போ ஒரு லைன் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கான பெர்பெண்டிகுலர் லைன் வந்து அதுல இருந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா. ஸோ இப்போ வந்து பாருங்க இந்த லைன் இருக்கு பார்த்தீங்களா, இதோட ஸ்லோப் வந்து என்னது ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் a பை பியா. ஸோ ஏன்றது வந்து என்னது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் வந்து என்னது a கொடுத்துருக்காங்க. ஸோ மைனஸ் a பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y வந்து b. ஸோ இப்போ அதே மாதிரி இது வந்து என்னது m1. ஸோ m2 வந்து கண்டுபிடிப்போமா. m2ன்றது வந்து என்னது அதாவது லைன் L2 வந்து இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கான ஸ்லோப்பு. ஸோ ஸ்லோப் m2 இஸ் ஈக்குவல் டு என்னது மைனஸ் ஆஃப் a பை b. ஏன்றது வந்து என்னது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் இங்கே வந்து என்ன இருக்கு b இருக்கா. ஸோ மைனஸ் சைன் அப்படியே வந்து போட்டுக்கோங்க. மைனஸ் b பை bன்றது வந்து என்னது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y. ஸோ இந்த லைன்ல வந்து பாருங்க ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு மைனஸ் a இருக்கு, பிளஸ்ன்னு போடக்கூடாது சரிங்களா. ஸோ மைனஸ் a இருக்கனால மைனஸ் a. ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும், என்ன கிடைக்கும் b பை a மட்டும் கிடைக்கும் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து என்னது m2. ஸோ இப்போ m1 இன்ட்டு m2 வந்து பண்ணி பாருங்க என்ன கிடைக்குதுன்னு. m1 இன்ட்டு m2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் a பை b இங்க இன்ட்டு இங்க வந்து என்னது வெறும் b பை a. ஸோ இங்க b கேன்சல் ஆயிரும், a கேன்சல் ஆயிரும், வெறும் மைனஸ் இருக்கு. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு -1. ஸோ ரெண்டு லைன்ஸ் வந்து பெர்பெண்டிகுலரா இருக்கும்போது அதோட ஸ்லோப்ஸ் வந்து எப்படி வந்து இருக்கு ப்ராடக்ட் ஆஃப் ஸ்லோப்ஸ் -1க்கு வந்து ஈக்குவலா வந்து இருக்கு. வாவ்! எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத? அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப்சைட்ஸ்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துரும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லயும் இருக்கும். அமேசான் லிங்க் நாங்க வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அமேசான்ல போயிட்டு சமச்சீர் கல்வி கிளாஸ் 10 மேக்ஸ் கைகோர் எஜுகேஷன் டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துரும். லோயஸ்ட் பிரைஸ்ல ரொம்ப ஈஸியா கத்துக்க கைகோர் எஜுகேஷன். வாவ்! எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத? அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப்சைட்ஸ்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துரும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லயும் இருக்கும். அமேசான் லிங்க் நாங்க வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அமேசான்ல போயிட்டு சமச்சீர் கல்வி கைகோர் எஜுகேஷன் டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துரும். லோயஸ்ட் பிரைஸ்ல ரொம்ப ஈஸியா கத்துக்க கைகோர் எஜுகேஷன்.